நெல்லை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தில் 80 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இருந்து அடையாளம் தெரியாத 237 உடல்களை வாங்கி எரித்ததிலும் முறைகேடு என்று புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து வழக்கறிஞர் பிரம்மா என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பல நூறு பக்க தகவல்களை பெற்றார். அதில் 2014 பிப்ரவரி மாதம் முதல் 2015 டிசம்பர் வரையிலான தகவலில் அரசு மருத்துவமனைகளிலிருந்து அடையாளம் தெரியாத பிணங்களை வாங்கி எரித்ததில் செஞ்சிலுவை சங்கம் முறைகேடு செய்திருக்கும் அவலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. முறையான ஆவணங்கள் இல்லாமல் மொத்தம் 237 உடல்களை செஞ்சிலுவை சங்கம் எரித்திருக்கிறது. பல பேர்கள் மீட்கப்பட்டதாகவும் மீட்கப்பட்ட நபர்கள் அங்கே இல்லை. இவங்க ராஜாத்தின்னு ஒருத்தர் மீட்டரா சொல்றாங்க. ஆனா அந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் உள்ள ரெக்கார்ட் பார்த்தா தேவிகான்னு ஒருத்தர் மீட்டதா இருக்கு. இங்க கிருஷ்ணம்மாள்னு ஒருத்தர் மீட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க சண்முகம்னு ஒருத்தர் மீட்டதா ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இங்க மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. இவங்க எல்லாம் எங்க போனாங்க? உண்மையிலே மீட்கப்பட்ட நபர் யாரு? மீட்டாங்களா இல்லையா? இல்ல மீட்கப்பட்ட நபர்கள் வெறுங்கும் கொண்டு போயிட்டாங்களா? பிணங்களை எரித்தல், மனநலம் பாதித்தவர்களை காப்பகங்களில் ஒப்படைத்தல், பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளித்தல் போன்றவற்றின் மூலம் சுமார் 80 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆர்டிஐ மூலம் பெற்ற தகவல்களை கொண்டு நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்கிறார் பிரம்மா. இன்றைய விசாரணையின் போது செஞ்சிலுவை சங்கத்தின் முன்னாள் தலைவர் பிரபாகர், தற்போதைய தலைவர் மேத்தா, மாநகராட்சி செயற்பொறியாளர் சாம்வெல் செல்வராஜ், முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 காப்பகங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.